வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான திருக்குறள் கதையை பார்க்க போறோம். இந்த குறளின் அர்த்தம் உண்மை சொல் பேசுவது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத நல்ல சொற்கள் பேசுவதுதான் உண்மையான வாய்மை. இதற்கான திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். இதற்கான கதையை இப்போது பார்ப்போமா? என்னை வேடன் துரத்துகிறான், தயவு செய்து காப்பாற்று. பயப்படாதே முயலே, அந்த முள்புதருக்கு பின்னால் மெதுவாக ஒளிந்து கொள். என்னை இன்னும் வேடன் தேடுகிறானா? இல்லை, அமைதியாக இரு. இங்கே நீ பாதுகாப்பாக இருப்பாய். சரி மானே, நீ சொன்னபடி செய்கிறேன். இங்கே ஒரு முயல் வந்ததே, பார்த்தாயா? முயல் வந்தது உண்மைதான், ஆனால் இப்போது இங்கே இல்லை. அந்த பக்கம் ஆற்றங்கரை இருக்கும், அங்கே சென்று பாருங்கள். அப்படியா? சரி மானே, நீ சொல்வதை நம்புகிறேன். நன்றி மானே, நீ என் உயிரை காப்பாற்றினாய். ஒரு உயிரை காப்பாற்ற நல்ல சொற்களை சொல்வது பொய்யாகாது. அதுதான் உண்மையான வாய்மை. குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.